செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் போடும்போது ஒரு டைம்ல ஃபுல்லா அவங்க டாமினேட் பண்ணாங்க. எ அ நீங்க என்ன பேசி எப்படி புல் பேக் பண்ணி இந்த வின்ன எப்படி எடுத்தீங்க? நாங்க ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது பவர் பிளேல கொஞ்சம் ஸ்லோவா தெரிஞ்சோம். அதுக்கப்புறம் சாம் சுந்தர் பயங்கரமா ஆடி எங்களுக்கு 1 மேனா அடிச்சு குடுத்துட்டான். அங்கருந்து கௌசிக்கு கொஞ்சம் ரன்னு. அப்படி நல்ல டீசென்ட் ஸ்கோர். நாங்க 170 பிளஸ் ஆடுனா நாங்க வின் பண்ணிடலான்ட்டு நாங்க மீட்டிங்ல பேசியிருந்தோம். எங்களுக்கு 190 பிளஸ்ஸே கிடைச்சது. அதனால எங்க ஈஸியா பண்ண முடிஞ்சது. ஷாம் 100 பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல மெய்டன் செஞ்சுரி அவருக்கு. ஆமாமா. ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஆ எ வேர்ட்ஸே இல்ல. சூப்பர் பேட்டிங். இப்ப செகண்ட் லெக் வந்து உங்களுக்கு வந்து இங்க வருது, சென்னை வருது. அதுக்கான பிரிப்பரேஷன்ஸ என்ன மைண்ட் செட்டோட போய் இல்ல எங்களுக்கு கோச்சஸ் எல்லாமே அ ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷா, நல்ல ஒரு ஃப்ரீடமா எங்கள வச்சிருக்காங்க. ஜேசனா சரி, எடியனா சரி, ஷாமனா சரி, எங்கள அதிகமா டயர்ட் ஆக்காம ஃப்ரெஷ்ஷாவே வச்சிருக்காங்க. நாங்க ஃபீல்டுக்கு பவுலிங் போடுற மாரி நெட்ஸ்ல மேட்ச்க்கு முந்தின நாள்லாம் போட்டுட்டு வரோம். அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கு. லாஸ்ட் 2 மேட்சஸா நீங்க பவர் பிளேல பிரேக் த்ரூ குடுத்தீங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி என்ன வொர்க் பண்றீங்க? நான் பவர் பிளேனா, நான் கண்டிப்பா நியூ பால்ல அதிகமா பிராக்டிஸ் பண்றேன். பண்ற பிராக்டிஸு அதிகமா நான் சென்டர் விக்கெட்ல அதிகமா நான் பிராக்டிஸ் பண்றேன். அதனால எனக்கு ஈஸியா இருக்குது இந்த நியூ பால். அதே மாரி டெத்ல நல்லா எக்ஸிக்யூட் பண்றீங்க. யாக்கர் உங்க ஸ்லிங்கி ஆக்ஷன் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? உண்மையாவே அந்த ஆக்ஷனால தான் என்னால அவ்ளோ கரெக்ட்டா என்னால பண்ண முடியுது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் மலிங்கா வீடியோஸ்லாம் நெறைய பார்ப்பேன். அதெல்லாம் உண்மைக்குமே எனக்கு இந்த டைம்ல ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கு. மலிங் மலிங்கா மீட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல பண்ணதில்ல. அந்த பார்ட்னர்ஷிப் துஷார் அண்ட் பிரதோஷோட பார்ட்னர்ஷிப் போம்போது, வாட் வாஸ் த மைண்ட் செட் அண்ட் உங்க கேப்டன் என்ன சொல்லியிருந்தாங்க டீமுக்கு? ஆ அது சூப்பர் பார்ட்னர்ஷிப். அத நாங்க பிரேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த டைம்ல வேற நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன். என்னால அந்த ஓவர் போட முடியல. அது சேஞ்ச் ஆயிருமோன்னு நெனச்சோம். ஆனா, சரா சரா வந்து அந்த பிரேக் த்ரோ குடுத்தாரு. அங்கருந்து நாங்க மேட்ச விடக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஃபிடன்ட்டா இருந்தோம். விடல. கடைசி வரைக்கும் விடல நாங்க. ஓகே. அண்ட் ஹவ் வாஸ் த பிட்ச்? உங்களோட அசஸ்மென்ட் ஆஃப் த பிட்ச் அது வாஸ் இட் கமிங் நைஸ் டூ த பேட்? நல்லாவே பேட்டுக்கு வந்தது. பேட்டிங் விக்கெட் தான். ஆனா, நான் சொன்ன மாரி பவர் பிளேல ஸ்லோவா இருந்தோம். அதுக்கப்புறம் ஷாம் சுந்தரால நாங்க டீசென்ட் டார்கெட் செட் பண்ணிட்டோம். எங்களுக்கு 170 பிளஸ் போதும்னு நெனச்சோம். ஆனா 197 வந்ததுனால, எங்களால டெத் ஓவர்ஸ்லாம் நல்லா போடுறதுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க எங்க டீம்ல. அதனால எங்களுக்கு ஈஸியா இருந்தது. ஜஸ்ட் வேர்ட் ஆன் ஈஸ்வரன் ஆல்சோ அவரும் நல்ல பவுலிங் போட்டாரு. நீங்க 2 பேரும் யூ ஆர் பவுலிங் இன் டாண்டம். அவரோட சேர்ந்து நீங்க பவுல் பண்றது நீங்க ஹவ் ஹவ் டு யூ ஃபீல் தட் பார்ட்னர்ஷிப்? நாங்க இங்க மட்டும் இல்ல, நெறைய பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தான் கன்னியாகுமரி. லோக்கல் மேட்ச் நெறைய விளையாடுவேன். அவங்க கூடயும் நான் விளையாண்டுருக்கேன். எங்களுக்குள்ளேயே நெறைய ஐடியா ஷேர் பண்ணிப்போம். அது அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருந்துச்சு. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. சேஸ் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏர்லி விக்கெட்ஸ் போனாலும் துஷார் அண்ட் பிரதோஷ் வந்து ஹெல்ப் பேக் பண்ணி நல்லா புல் பேக் பண்ணாங்க. எங்க போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆ இன்னும் கொஞ்சம் பேட்டிங்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ சூப்பரா பண்ணியிருக்கோம். 2 மேட்ச்சு 200 சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு லேர்னிங் தான். எல்லா மேட்ச்சும் இந்த மாரி 200, 200லாம் சேஸ் பண்றது கஷ்டம் தான். அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் நாங்க கம்பேக் திரும்ப நல்லா ஸ்ட்ராங்கா வரும்னு பிலீவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு சைடு ஷாம் வந்து அடிக்கும்போதே நீங்க வந்து வைடா போட்டீங்க. வைடு ஸ்லோவர் பவுன்சர் போட்டீங்க. அதான் ஸ்ட்ராட்டஜியா? ஆமா, எங்களுக்கு அதுதான் பிளானா இருந்துச்சு. ஆப்வியஸா ஒரு சைடு குட்டியா இருக்கு, ஒரு சைடு பெருசா இருக்கு. ஸோ பெருசா இருக்க எண்ட்ல அடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வைடா போட்டோம். ஸோ கேச்சஸ் வந்துச்சு. இன்னும் கேச்சஸ் புடிச்சிருந்தோம்னா, இன்னும் ஒரு 20 ரன்ஸ் கம்மி பண்ணிக்கலாம்னு ஃபீல் பண்றோம். அதான் நெறைய மிஸ் சான்ஸஸ் இந்த 2, 3 சான்ஸஸ் மிஸ் பண்ணீங்க. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு? இந்த லாஸ்க்கு அதான் காரணம்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா ஒரு கேட்சஸ் தான் வின் தி மேட்சஸ் சொல்லுவாங்க. ஸோ நெறைய நாங்க கேட்சஸ் விட்டுட்டோம். ஸோ அதனால தான் இந்த 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரானால தான் தோத்துருக்கோம் இப்போ. நெக்ஸ்ட் கேம் இப்ப என்ன மைண்ட் செட்டோட போவீங்க? இப்போ தோத்ததுனால அப்படியே டவுன்லாம் ஆக மாட்டோம். ஸோ நல்லா பாசிட்டிவா தான் இருக்கும். ஏன்னா 3 மேட்ச் வின் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கண்டிப்பா நடக்க தான் செய்யும். அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ கண்டிப்பா கம்பேக் குடுப்போம். பிலீவ் பண்றோம் நாங்க. நாங்க என்ஜாய் பண்ணி ஆட பார்க்குறோம். இந்த மேட்ச் நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ போம்போது நல்லா என்ஜாய் பண்ணி தான் போறோம். ஸோ ஜாலியா தான் இருக்கும். செகண்ட் லெக் வந்து சேப்பாக்ல நடக்கு. சென்னை போகுது. அத பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? அதுக்கான பிரிப்பரேஷன்ஸ் ஏதாவது ஸ்பெஷலா பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ சென்னை போயிட்டு தான் எல்லாமே பண்ணணும். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம். சென்னை சேப்பாக்ல ஆடப்போறோம். ஸோ நம்மளுக்கு புடிச்ச ஹோம் கிரவுண்ட் எல்லாருக்குமே. ஸோ அங்க நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.